எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து எப்படி சரி பார்க்குறது, எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட்டோட இணையதள முகவரி வந்து www.tnpds.gov.in. இந்த இணையதள முகவரி இங்கே உள்ள டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக போய் டைரெக்டாக அந்த வெப்சைட்க்கு போயிடலாம். அதை கிளிக் பண்ணால் முதல்ல போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரால் பண்ண வேண்டாம், சாரி, முதல்ல அந்த கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன ஒரு பயனாளர் நுழைவு அப்படின்னு வலது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு மொபைல் நம்பர், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்கும், கைபேசி எண். இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் ரேஷன் கார்டோட இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இங்கே 10 இலக்க நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கடவுச்சொல் அனுப்ப அப்படிங்கிற பக்கத்தில் உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு, அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்துட்டு, அதுதான் உங்களோட ஓடிபி. அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற கீழே ஒரு இது வரும், கடவுச்சொல் அனுப்பங்கிறது அந்த இதுக்கு கீழே. அதில் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க 7 இலக்க எண்ணை வந்து அங்கே என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட அந்த ரேஷன் கார்டு, உங்களோட பேஜ் வந்து உங்கள் டீட்டெயில்ஸோட வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உள்ள விவரங்கள் அப்படியே வரும். குடும்ப அட்டை எண் என்ன, என்எஃப்எஸ்சி அட்டை வகை என்ன, ஸ்மார்ட் கார்டு என்ன, கடை குறியீடு என்ன, உங்கள் குடும்ப தலைவரோட புகைப்படம், அப்புறம் அவங்களுடைய விவரங்கள், அவங்களோட பேரு, ஆதார் எண், பெயர், தந்தை கணவர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, பெயர், அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களோட விவரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் முகவரி விவரம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் முதல்ல உள்ள உங்களோட அந்த குடும்ப அட்டை எண் இதை வந்து மாற்ற முடியாது, அது உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குது. ஸ்மார்ட் கார்டு எண்ணும் வந்து உங்களுக்கு அவங்களே அசைன் பண்ணியிருக்குது, அதை நீங்கள் மாற்ற முடியாது. கடை குறியீடு உங்களுக்காக நீங்கள் எங்கே ரேஷன் இதில், எந்த இதில் உங்களோட ரேஷன் கார்டு எல்லாம் கேட்டிருக்கோம் அந்த நம்பர், அதை நீங்கள் இந்த இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. என்எஃப்எஸ்சி அட்டை வகை இதையும் நீங்கள் மாற்ற முடியாது. குடும்ப தலைவர் புகைப்படத்தில் வந்து நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதர் நீங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பதிவேற்றம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் டிரைவில் நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் அந்த பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் எந்த இடத்துல அதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க, ஓகே கொடுங்க. பிடிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் லேப்டாப்பில் உள்ள கேமரா, லேப்டாப்லேயோ உங்கள் இதுலேயோ நீங்கள் வெப் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் மொபைலோட கேமரா இது யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்து உங்கள் குடும்ப தலைவரோட புகைப்படத்தை அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குடும்ப தலைவருடைய விவரங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும்னா அந்த குடும்ப தலைவர் விவரங்கள் அப்படிங்கிற இதுக்குள்ளேயே திருத்த அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து குடும்ப தலைவர் யாருங்கிறத கூட நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் வேற யாருக்குள்ளதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் யார் குடும்ப தலைவர் அப்படிங்கிறத. அவங்களோட ஆதார் எண், அது நீங்கள் வந்து அந்த குடும்ப தலைவரை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற ஒருத்தவங்களை போட்டிங்கன்னா அந்த ஆதார் எண் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக கீழே காமிச்சிடும். அப்புறம் பாலினம் என்ன, அதோட அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயர் வந்து நீங்கள் எந்த குடும்ப தலைவரோ அவங்களோட பெயர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணும் போது வந்துடும். அதோட கீழே வந்து தந்தை கணவர் பெயரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. பிறந்த தேதி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம், குடும்ப தலைவர் யாரோட பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி. அப்புறம் வந்துட்டு பெயர், தந்தை கணவர் பெயர், இதை நீங்கள் தமிழில் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம், சரியான பெயரை பண்ணிக்கலாம். சரி கொடுத்ததுக்கப்புறம் சரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
கேன்சல் பண்ணணும்னா ரத்து அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து குடும்ப உறுப்பினர்களோட விவரங்களை நீங்க மாற்றிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புதிதா சேர்க்கப்பட்ட உறுப்பினரை வந்து ஆதார் வந்து நீங்க தங்களது ஸ்மார்ட் அட்டை இணைக்கப்பட்டுள்ள நியாய விலைக்கடையின் POS சாதனம் மூலம் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆதார் ஸ்கேன் செய்யப்படுவதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு உறுப்பினரை நீக்க வேண்டும் என்றால் தயவு செய்து அட்டை மேலாண்மை மூலம் கோரிக்கை செய்யவும். ஸோ நீங்க இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு புது உறுப்பினரை சேர்க்கலாம். அதுக்கு நீங்க வந்துட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற இதுக்குள்ள வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உறுப்பினருடைய பெயர், புதுசா யாரை சேர்க்க போறீங்களோ உங்களோட பெயர், பிறந்த தேதி, அப்புறம் உங்களுடைய உறவு, பாலினம், இதெல்லாம் ஆதார் எண். 5 வயசுக்கு மேலனா உங்களோட ஆதார் எண் கண்டிப்பா கொடுத்துதான் நீங்க சேர்க்க முடியும். அந்த ஆதார் எண்ணோட டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்கேன் பண்ண ஒரு காப்பி வந்து செலக்ட் பண்ணி அந்த கீழே மற்ற ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதுல செலக்ட் பண்ணிட்டு நீங்க லோக்கல் டிஸ்க்லேருந்து செலக்ட் பண்ணி சூஸ் கொடுத்துட்டு சரின்னு கொடுத்தீங்கன்னா இதாயிரும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னா பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் 5 வயசுக்கு மேலனா கண்டிப்பாக ஆதார் எண் அவசியம் நீங்க இதுல சேர்க்கணும்னா. இப்போ வந்து ஏற்கனவே உள்ளவங்களுடைய இதை வந்து மாத்தணும் அப்படின்னா திருத்த அப்படி அது அந்த கீழே இருக்கு இல்லையா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், அவங்களோடதுல நீங்க அங்க போயிட்டு அந்த செயலுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க திருத்துறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம அதுலயும் நீங்க வந்து ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டு இல்ல பர்த் சர்டிஃபிகேட், அந்த ஆவணங்கள் ஏதோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மாத்திக்கலாம், திருத்திக்கலாம். அடுத்தது வந்து நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு என்னன்னா அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா வரும். அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க முகவரியை வந்து அந்த கிளிக் பண்ணிட்டு திருத்த அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு முகவரியில நீங்க மாத்திக்கலாம். மாத்திட்டு இங்க தமிழ்ல டைப் பண்ற மாதிரி வரும். டைப் பண்ணிட்டு திருத்த அப்படின்னு கொடுக்கும்போது கீழே வந்துட்டு நீங்க என்ன இது பண்றீங்களோ அந்த சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், இதில் ஏதாவது ஒரு ஆவணங்களை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை அதில் பதிவேற்ற அப்படிங்கிறது மூலமாக பதிவேற்றிக்கோங்க. ஏற்றிட்டு சரின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கீழே ஒப்புக்கொள்ளுதல் அப்படிங்கறதுல நீங்க செலக்ட் பண்ணணும். அதாவது குடும்ப தலைவர் என்ற முறையில் மேலே செய்யப்பட்ட திருத்தம், மாற்றம் அனைத்தும் எனக்கு தெரிந்தவரையில் உண்மை என சான்றளிக்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் கண்டறியப்பட்டால் என்னுடைய குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கறதுல செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா சரி பண்ணிட்டு ஒப்புதல் சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு, சரியா பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து ரேஷன் கார்டோட இது இருக்கு இல்லையா, அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதுக்கு வந்து நீங்க கால் பண்ணி அவங்களோட அந்த என்ன பிரச்சனையோ அதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவிகரமா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போடுங்க. மிக்க நன்றி.